ஹாய் காய்ஸ், இன்றைக்கி விலாகில் வந்து எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு ஆலமரம் ஒன்று இருக்குது. அது ரொம்ப வருஷமாகவே ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஸோ அந்த ஆலமரத்தை தான் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம். இது வந்து 120 வருஷத்துக்கு மேலே பழமையான ஆலமரம். இந்த ஆலமரத்தை சுற்றி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அது என்னென்ன விஷயம்லாங்கிறத அந்த வீடியோவில் காட்ட போகிறேன். நிறைய ஸ்டோரிஸும் இருக்குது. ஸோ அதுதான் அந்த விலாகில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆலமரம் எக்ஸாக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தென்காசி மாவட்டம் மருதடியூரில் தாங்க லொக்கேட் ஆகிட்டு இருக்குது. கரெக்டாக சொல்லணும்னா, சிவகாமிபுரத்துலேருந்து நீங்கள் சின்ன நடனூர் இல்லைனா ஆவடையனூர் போகிற வழியிலே இந்த மரத்தை ஸ்பாட் பண்ண முடியும். இந்த இடத்த கிராஸ் பண்ணி போகும்போது ஒரு சுரங்கப்பாதைக்குள்ளே போகிற மாதிரியே இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அடர்த்தியாக இருக்கும் இந்த மரங்கள் ஃபுல்லாமே. ஏன்னா அந்த அளவுக்கு கூலிங்காக இருக்கும். நீங்கள் மதிய டைமில் இந்த ஒரு இடத்துக்கு வந்து உட்காந்துருந்தீங்கன்னா உங்களாலே ஃபீல் பண்ண முடியும். பக்கத்தில் விவசாய நிலம் இருக்கிறதுனால அங்கே தண்ணி பாய்க்கிறதுனால இங்கேயும் நல்லா கூலிங்காக இருக்கும். இந்த ஆலமரம் பக்கத்துலேயே ஒரு உண்டியல் இருக்குது. ஆனால் அந்த உண்டியல் வந்து உடச்சி எடுத்துகிட்டு போயிருக்காங்க, யாருன்னு தெரியல. பக்கத்தில் ஒயின் ஷாப் இருக்கிறதுனால இந்த மாதிரி விஷயம்லாம் எங்கள் ஊர் சைடில் சகஜமாக நடந்துட்டு வருது இப்போ வரைக்கும். இந்த மரம் 120 வருஷத்துக்கு மேலே பழமையானதுன்னு சொல்கிறாங்க. சிலர் வந்து 150 வருஷத்துக்கு மேலேயும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் எக்ஸாக்டான வருஷம் தான் தெரில. இந்த ஆலமரத்தோட வேறு எந்த அளவுக்கு வந்து வேறு விட்டுருக்குன்னு நான் இந்த வீடியோவில் காட்டுதேன், வாங்க பார்க்கலாம். என் பின்னாடி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். கரெக்டாக அந்த வேரெல்லாம் கீழே விழுந்து அப்படியே இந்த ஆலமரமே ரொம்பவே பெருசாக இருக்குது. இந்த மரத்தோட ஸ்பெஷலே என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆயிரக்கணக்கான விழுதுகள் வந்து வளர்ந்து கீழே விழுந்து நல்லா வேர் பிடிச்சி இந்த மரம் பார்க்குறதுக்கே ஒரு பெரிய ஆலமரம் மாதிரியே தெரியுது. வீடியோவில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு அந்தளவுக்கு தெரியுமான்னு தெரில. பட் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்கும். மதிய டைமில் இந்த ஆலமரத்தை கிராஸ் பண்ணி போகிறவங்களாம் ஜஸ்ட்டு ஒரு 2 செகண்ட் நின்று ரிலாக்ஸ் பண்ணிட்டு தான் போவாங்க. எங்கள் ஊர்லேருந்து பக்கத்து கிராமத்துக்கு படிக்க போகிற பசங்க எல்லாம் இந்த ஆலமரத்தை கிராஸ் பண்ணி தான் போவாங்க. என்னதான் இந்த ஆலமரம் அழகாக இருந்தாலும் இந்த மரத்தை சுற்றி நிறையா பேய் கதைகளும் இருக்குது. பகலில் பார்க்கும்போதே பயன்படுத்துவ மாதிரி இருந்தாலும் நைட்டில் பார்த்தீங்கன்னா இதை விட பயங்கரமாக இருக்கும். முக்கியமாக எங்கள் ஊர் மக்கள் இந்த ஒரு ஆலமரத்தை கிராஸ் பண்ணி போகும்போது கொஞ்சம் பயந்து தான் போவாங்க. ஏன்னா இந்த ஆலமரத்தை சுற்றி நிறைய சம்பவங்களும் நடந்துட்டுருக்கு. என்னதான் பேய் பூதம்னு பயங்கட்டாலும் இப்போவும் மக்கள் வந்து பயப்படாமல் இந்த ஒரு இடத்துக்கு வரதான் செய்தாங்க. இந்த ஆலமரத்தை வெளியே நின்று பார்த்தீங்கன்னா ஒரு கொடை மாதிரியே இருக்கும். தூரத்தில் இருந்து பார்க்கும்போது ஒரு சுரங்கப்பாதைகளை போகிற மாதிரியே இருக்கும். அந்த அளவுக்கு இந்த மரத்தோட விழுதுகள்லாம் கீழே விழுந்து ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்குது இந்த மரம். இப்போ இந்த ஆலமரம் பல பேருக்கு நிழல் கொடுக்குற ஒரு கொடையாக இருந்தாலும் முன்னாடி காலத்தில் பார்த்தீங்கன்னா இதை ஒரு பேய் காடுன்னு தான் சொல்லுவாங்க. இது பக்கத்தில் வர்றதுக்கே பயப்படுவாங்க. இடம் வந்து எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 100 மீட்டர்ஸில் தான் மக்களே இருக்குது. சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், நிறைய டைம் வந்து சின்ன வயசில் இந்த மரத்தில் பக்கத்துலலாம் வந்து விளாண்டுருக்கோம். இந்த ஆலமரம் பக்கத்தில் ஒரு உண்டியல் ஒன்று இருக்குது. அதை வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி யாரோ வந்து திருடிட்டு போயிருக்காங்க. அதில் உள்ள பைசாவெல்லாம் உடச்சி. இங்கே பக்கத்தில் வேறு ஒயின் ஷாப் இருக்குது. பட் தெரியல யார் உடைச்சாண்டு. அப்பப்போ குடிச்சிட்டு இந்த ஆலமரத்து பக்கத்துலலாம் வந்து விழுந்து கிடப்பாங்க நிறைய பேர். ஸோ நம்ம வந்து உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். அதனால் செருப்பை கழட்டிட்டு உள்ளே போக போகிறோம். அவங்களே இந்த இடம் பார்த்தீங்கன்னா அப்படியே செம்மையாக இருக்கும். என் பின்னாடி வந்து ஆலமரத்தோட வேரை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இந்த இடம் ஃபுல்லாக அப்படியே ஃபுல்லாக ஆலமரத்தோட வேராக தான் இருக்குது ஃபுல்லாக. இது பக்கத்தில் உள்ளே ஒரு கோயில் ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக இந்த மரத்தை சுற்றி நிறைய ஸ்டோரி இருக்குது. ஸோ அது என்னெல்லாங்கிறத நான் உங்களுக்கு வந்து போக போக சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா கோயில் இருக்குது. இங்கே பூஜை பண்ணுவாங்க போல். இந்த அடுப்பு வச்சுருக்காங்களா, இந்த பக்கம் மணி எல்லாம் இருக்குது. இந்த பக்கம் கோயில் இருக்குது. இந்த பக்கம் உள்ள இந்த கோயில் பக்கத்தில் இருந்து இந்த ஆலமரத்தோட வேரெல்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குது. அப்படியே நெருக்க இருக்குது ஃபுல்லாக. அந்த வெளியே தான் கீழே விழுந்து அப்படியே வந்து ஒரு பெரிய ஒரு மரமாக காட்டுது இந்த இடம் பார்க்குறதுக்கே. இந்த இடத்த சுற்றி நிறைய கான்ட்ரவர்சிஸ்லாம் இருக்குது. ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு போக போக சொல்கிறேன். இது எக்ஸாக்டாக இங்கே இருக்குன்னா நம்ம தென்காசி மாவட்டம் மருதடியூர் அங்கே தாங்க இருக்குது. கரெக்டாக இங்கே ஹைவேஸ் இருக்குது. இந்த 1 கிலோமீட்டர் உள்ளே போனீங்கன்னா ஹைவேஸ் இருக்குது. தென்காசி டு திருநெல்வேலி ஹைவேஸ். இந்த பக்கத்தில் போனீங்கன்னா வந்து சின்னநாடானூர். அந்த பக்கம் போனீங்கன்னா ஆவடையனூர் இருக்குது. இது பக்கத்தில் இந்த பக்கம் சாலடியூர் இருக்குது. ஸோ இது வந்து மருதடியூரில் இருக்குது. நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணுன்னா பாருங்கள். ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு செமையான இடம். ஒரு பழமும் கிடக்கு மக்களை. இங்கே பாருங்கள், ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்க இந்த பழத்தை. முன்னாடி டைமில் பார்த்தீங்கன்னா இந்த ஆலமரம் பக்கத்தில் வர்றதுக்கு மக்கள் வந்து பயப்படுவாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இசைக்கியம்மன் கோயில் இருக்கா. ஸோ இசைக்கிலே வந்து கெட்ட இசைக்கு நல்ல இசைக்குன்னு 2 இசைக்கு இருக்கும் தெரியுமா. ஸோ அதில் வந்து கெட்ட இசைக்கு வந்து இங்கே இருக்க மக்களை வந்து பயன்படுத்துறதா சொல்லிகிட்டு இருக்காங்க. தென் வந்து இது வந்து பேய் காடு.
ஆக்சுவலாக இது பக்கத்தில் வர்றதுக்கே மக்கள் வந்து பயப்படுவாங்க. நாங்களாம் வந்து சின்ன வயசில் வந்து இந்த மரத்தை கிராஸ் பண்ணி தான் வந்து ஸ்கூலுக்கு போனோம். பட் இருந்தாலும் அந்த டைம்லாம் ரொம்பவே பயமாக இருக்கும். ரொம்ப பயமுறுத்துற மாதிரி தான் இருக்கும் இந்த பிளேஸ் பார்க்குறதுக்கு. முன்னாடிலாம் பேய் ஸ்டோரி சொல்லணும்னா இந்த மரத்தை ரிலேட் பண்ணி நிறையா ஸ்டோரி சொல்லுவாங்க. அதுலேயும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி ஒன்று இருக்குது. ஸோ அதை நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக இந்த மரத்து பக்கத்தில் வந்து ஒரு பொம்பளை வந்து ஒரு பிள்ளையை வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருந்துச்சு நைட்டு. ஸோ அந்த டைம் வந்து ஒரு ஆட்டோக்காரர் ஆட்டோ வந்து போயிட்டுருக்காரு. இந்த பொண்ணை பார்த்தோன்னே நிப்பாட்டிட்டார், கை குழந்தையோட இருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ அது பார்த்தா இசக்கி. ஆக்சுவலாக ஆட்டோக்காரர் நிப்பாட்டிட்டு அந்த பொண்ணை வந்து வண்டியில் ஏற்றிட்டு வண்டி வந்து போயிட்டுருக்கு. ஆட்டோக்காரர் வந்து ஃப்ரெண்டு மிரர் இருக்கும்ல, அதில் வந்து பார்க்காரு 2 பேர் உட்காந்துருக்க மாதிரி தான் இருக்குது. அப்புறம் வந்து வண்டி மூவ் ஆகி பாதி தூரம் போகும்போது அந்த குழந்தைய வந்து காணோம். குழந்தை என்ன பண்ணுச்சுன்னா அந்த இசைக்கு வந்து பிச்சு பிச்சு தின்னுக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. தென் அந்த ஆட்டோக்காரர் திரும்பி பார்த்ததுனால அந்த இசைக்கு வந்து முதுகில் அடிச்சிட்டு, ஸோ அதனால் வந்து அவர் வந்து இறந்து போயிட்டார். இந்த மாதிரி நிறையா ஸ்டோரி வந்து இந்த ஆலமரத்தை சுற்றி சொல்லுவாங்க. இந்த ஸ்பாட் மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பாட்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டரில் இன்னொரு ஸ்பாட்டும் இருக்குது. அதுலேயும் ஒரு ஆலமரம் இருக்குது. அதுலேயும் வந்து பேய்க்காடு வந்து சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இங்கே ஃபேமிலிலேயும் ஒரு இழப்பு வந்து ஏற்பட்டிருக்கு. எங்கள் பெரிய பையன் ஒருத்தன் வந்து ஆடையனூரில் படம் பார்த்துட்டு அந்த ரூட் வழியாக வந்திருக்கான். ஸோ வந்துட்டு வீட்டுக்கு வரும்போது அவனை வந்து பேய் வந்து அடிச்சிருச்சு. அவன் ஆக்சுவலாக இப்போ உயிரோட இல்லை, செத்து போயிட்டான் சின்ன வயசுலேயே. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயம் இந்த அமானுஷ்யம் வந்து இந்த மரத்தை சுற்றி இருக்குது. ஸோ எனக்கெலாம் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் இந்த மரத்து பக்கத்தில் வரும்போது கொஞ்சம் பயமாக இருக்கும். பட் இப்போ வந்து அப்படிலாம் இல்லை. இப்போ பேயின்னு சொன்னாலே எல்லோரும் கிரிஞ்சுன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இப்போலாம் வந்து பயம் வந்து விட்டு போச்சு. நான் அடிக்கடி இந்த ரூட்டுக்கு வந்து நாங்களே ஃபோட்டோ எடுக்கிறதுக்காண்டி வருவோம். பட் நைட் டைமில் இந்த ஆலமரம் பார்க்கறதுக்கு அப்படியே வந்து கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும். ஸோ அதனால் மேக்ஸிமம் இந்த ஆலமரம் பக்கத்தில் யாரும் நடமாட மாட்டாங்க. ஐ திங்க் இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த விலாக் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.